உங்க ஆத்தாப்ப யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அடுப்புக்குள்ள திரு ஓடுறது. குழம்பு சட்டி உருளும், சோத்து சட்டி உருளும். நம்ம வீட்டுல எவனாரும் வந்துட்டேன் குழம்பு சட்டி உருளாது, சோத்து சட்டி நம்ம தலைதான் கிடந்துக்கிட்டு உருளும். என்ன மயத்துக்கு வந்தாங்க. ஆம்பளை பார்த்தா இழுச்சா பார்த்தா மிஸ் ராதா செல்வி ஒரு பெண்மகள். இங்கதான் நீங்க நிறைய பேர் ஆம்பளை நிறைய கோட்டை விட்டுறீங்க. ஒரு பெண்ணு முதல்ல நம்மள ஆசை வார்த்தையை தூண்டுறது எதுன்னா அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்ச முதராத்திரின்ற பேரு. அங்கத்தான் புருஷனை மடியில படுக்க போட்டு அப்படியே இல்லாத புள்ளாலாம் எடுத்து ஓதுறது. நம்ம அந்த ஆசையில நாக்க தொங்க போட்டு கேட்டுக்குருவோம். மாமா நான் எங்க ஆத்தா வீட்டுல இருக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸை தவிர வேற சோறே சாப்பிட்டது இல்லேண்டுவா. ஆனா வீட்டுல வந்து முண்டை பழைய கஞ்சியை குடிச்சு கொடுப்பா. ஏன் ஆம்பளை இருச்சா பையன காரணத்தாலயா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கத்தான் ஆம்பளை உன்னிப்பா கவனிக்கணும். நிறைய பேர் நிறைய விதமா ஒரு விதமா பேசுவாங்க. ஆனா பெண் நாங்க அதுக்கு 1008 விளக்கம் கொடுப்போம். ஒரு விஷயம் தெரியுமா ராதா செல்வி, ஏன் பெண்களுக்கு பெண்கள் பேர் வச்சு தெரியுமா? எப்ப புருஷன் கூட கடத்தருக்கு போனாலும் எதை பார்த்தாலும் பேண்டு நாக்க தொங்க போட்டு பாக்குறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கதான் நிறைய ஆம்பளைய கோட்டை விட்டுற கூடாது. என்ன கல்யாணம் முடிச்ச பண்ணிக்கு பொண்டாட்டி நம்மள ஆசையா கூப்பிடும். அத்தான் அத்தான் நீங்க இல்லை என்றால் நான் செத்துருவேன். ஒரு ஒம்பளி நக்காது. இங்க பிரச்சனை சொல்லுக்குள்ள சூச்சமம். அத்தான் அத்தான் எதுக்கு இந்த அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா நான் புடுங்கத்தான். இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான். உன்னைய தனி கொடுத்துற கூட்டுக்கிட்டு ஓடத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் படுத்துக்கிட்டு என் முடிஞ்ச தோட்டத்தான் ஜங்கிலத்தான் நோனியத்தான். நான் இந்த வளவெல்லாம் பேச மாட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்டு போறது இல்லைன்னு. விட்டு கொடுத்து ஆம்பளை நீ விட்டு கொடுப்ப, பொம்பளை நாங்க விட்டு கொடுக்க வாங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நாங்க வாக்காண்டே இருக்கிறோம் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப நீ பகுமானமா போயிட்டு ஓடாங்கிட்டு தூமா வாட வெண்ண வாடாங்கிட்டு வாடா வெங்காயம் நின்ற சோத்த திங்கிற சோத்தோட சுண்ணாம்பு திங்கிற அறிவு கட்ட முண்டா ஆளை பத்தியா? விட்டு கொடுத்து போறவர்கள் கெட்டு போவதில்லை. எதற்கு விட்டு கொடுக்கணும்? எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுக்கலாமா? நீ சொன்னிய ராத்திரி அன்னைக்கு புருஷனை கூட்டிட்டு வந்து மாமா நீங்க இல்லைன்னா நாங்க செத்துருவோம். நாங்க செத்துக்கிட்டு நீ பல பொம்பளைய சோழி பார்த்துட்டு திரியுவேன். நான் சுடுகாட்டுல போய் அப்படி எமதர்ம ஆன பார்த்துட்டு வாக்காந்துட்டு கிடக்கணும். என்ன மாசத்துக்கு கிடக்கணும்னு கேட்கிறேன். அந்த ஈத்தர பையில சும்மாவா இருக்கிற? இந்த சும்மா இருக்கிற பொம்பளையில கல்யாணம் ஒரு கர்மாந்திரத்தை பண்ணி அதுக்கு ஒரு முதலீடு ஏற்பாடு பண்ணி அங்க சும்மா இருக்கிற அந்த குட்டிச்சவரான வீட்டை முதலாத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஐயரை கூட்டு வந்து ஓம் குண்டாயிரம் நமக்கு ஓம் நமச்சு நமக்கு ஓம் ஊமுட நமக்கு எந்த ஐயராவது அப்படின்னு ஓதி விட்டு சும்மா இருக்கிற பொம்பளையில பழுவுன்னு மாதிரி வயிறை வீங்க வச்சு அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரைவேட் ஆஸ்பத்திரியில அப்படி வைத்த சரட்டு புரட்டுன்னு கிழிச்சு இந்த மூதையை மாதிரியும் ஒரு பிள்ளைய பத்தி நான் கையில கொடுத்தாங்க. ஒரு பிள்ளையால வர்றதுல தத்தையை மிச்ச முண்டை அடுத்த பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போட்டு வருவேன். அப்ப அனைத்தையும் சகித்து வாழ்ற இனம் யாரு? வெண்ணினம். நீங்க சொன்னீங்கல்ல சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் மட்டன் ரைஸ் சாப்பிடுவோம்னு சாப்பிடதான் செய்வான். உழைச்சு கொடுக்கறத ஆம்பளை வேணா இருக்கலாம். அந்த உழைக்கிற காசை 10,000 மக்கள் திறமைகள் பெண்கள் எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சும்மா உழைக்கிற 3 முடிச்சு அதுக்கு நக்கிறதுக்கா போடுற 3 முடிச்சு எதுக்கா போடுற? இந்த 4வது முடிச்சு அவுக்கிறதுக்காக 3 முடிச்சு போடுறேன். ஏன் ஒத்த முடிச்ச போட்டு சோழிய முடி ஏன்னா தூமைய குடிக்கு தங்கராஜனா பேச்சு பெருச்சாலிதான். அது நான் வந்தா நீ ரொம்ப பேசவே கூடாது. முதல்ல நீ சொன்னியே ஆண் வர்க்கத்தை காப்பாத்துறது பெண் வர்க்கமா, பெண் வர்க்கத்தை காப்பாத்துற ஆண் வர்க்கமா? பொம்பளை இல்லைன்னா உன்னால எதுவுமே பேச பொறணி காப்பு பொச்சு காப்பு பையில ஒரு பொம்பளைய நடமாட விடுறது இல்ல. 10 விரலும் இது உள்ள போயிடணும். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளைய விடுறது இல்ல. 11வது விரலும் டப்பு ஆடு. 5 வயசு பிள்ளை இன்றைக்கு போட்டு கெடுக்கிறேன். 50 வயசு கிழவி என்று கூட கும்பாபிஷேகம் பண்ற. நாங்க அப்படி இருக்கமா? கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன். நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, நீ என்ன முன்ன மாதிரி தனம் பண்ணாலும் சரி, நீ என்ன முடிச்ச வைக்கத்தனம் பண்ணாலும் சரி, அனைத்தையும் சகித்து வாழ்றது பெண்ணினம். பொண்டாட்டிய வர்ணிக்கிறது என் அஷ்டலட்சுமி, என் தர்மலட்சுமி, என் மகாலட்சுமி, இவன் தொங்காச்சு போட்டு முடிக்கிற வரைக்கும் இவன் போட்டு முடிச்சுட்டான அந்த தத்திரையை முடிச்ச மூதேவி அண்டி தத்திரையை முடிச்ச முண்டை புருஷனுக்கு சோறு போட மாட்டியே அங்க இருந்து வந்தா. இவ என்னைக்கு வந்தாலும் அம்புட்டு என் சொத்து பத்து பூரா கறி போயிடுச்சு. இதே நாரவாய் சொல்லுமே, இதே நல்ல வாய் சொல்லுவோமாடா. 4 மணிக்கு பொம்பளையில சுரண்டி எழுப்புறது, விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மண்ணாக்க வச்சுக்கிட்டு பண்ணி அரிசி வாங்கிக்கலாம், என் கிண்ணி அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்னு அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசி உனக்கு 40 வகை கூட்ட விதவிதமா வச்சு என் முட்டைய கட்டிக்கு கோழி முட்டைடா
கோழி முட்டை அவிச்சு உன் வாயில தள்ளி பசு மாட்டுல கறந்த பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோரைய வெண்ணையாக்கி உன்னைய பகமானமா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடக்கி நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க நாங்க டாட்டா காமிப்போமா அந்த ஓட்டையை பக்கத்துக்கு இங்கேருந்து இறக்கிட்டு வருவேன். போன வேலைக்கு ஒழுங்கா போறதில்லை. தப்பு லப்பு லப்பு லப்புன்னு இழுக்கும் போல ஏறிக்கிட்டு வந்துருவேன். சரி வந்தவன் சும்மா இருக்க வேண்டியதானே, கிளவி விட்டு மூத்தத்தை வாங்கி 3 கை முடக்கு 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 குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு விட்டு ஊமை குத்தா குத்துறாரு. மறுபடியும் டெலிவரிக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். என்ற நாத்தமத்து போறவனே பொம்பளைய பத்தி புறணி பேசுற சூமை பேசுற ஓயாம அதே சொல்லிக்கிட்டா பெரிய எப்படி தேனாமரத்தை ஒரு அசிங்கம் பேசாத நான் ஒரு ஆள் தான் ஒன்னா நம்பர் லொப்ப முண்டை. இவன் அசிங்கம் பேசாம நக்கிற பாரு அவருக்கே ஒண்ணு குதிச்சு ஓடுறாரு. எவ்வளவு சிரமம் மாமா. இவ கிடக்காம கிறுக்கு முண்டை ஆம்பளை விட்டு கொடுத்து போய் தான் இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் ரோசை போட்டாலும் இவன் 10 பைசாக்கு வர மாட்டா. நான் கேட்கிறேன், பொம்பளை விட்டு கொடுத்து போறோம். பொம்பளை என்ன விட்டு கொடுத்து நக்குன ஒரு பொம்பளைக்கு பொம்பளை மத விட்டு கொடுக்குறியா? இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல எடுத்துக்கங்க, 1000 கூட்டம் அலமோதி போனாலும் ஒரு நிறமாச பொம்பளை வந்துட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுங்க ஆம்பளை தான் இருப்பியா. எந்த பொம்பளை எந்திரிச்சு இடம் விட்டுருக்கியா அதை வயிற்று தள்ளிட்டு ஒரு வயசுல பார்த்து விட்டு எந்திரிக்க சொல்லிடுவாங்களா? ஏடி பொம்பளைக்கு பொம்பளை பொறுக்கிறத நீ ஏண்டி ஆம்பளை பத்தி பொறணி பேசுற? ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போய் தாடி இன்னைக்கு தெருவில் நாசமா போய் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கையில 1000 பேர் 1000 கஷ்டம் தாங்கலாம். இன்னைக்கு ஒரு பஸ்ல நிம்மதியா போக முடியுதா? பொம்பளை உட்கார பக்கம்லாம் வர்ணிச்சு எழுதிருக்க. பெண்கள் மட்டும் உட்காரவும், பூவையர் மட்டும் அமரவும், மகளிர் மட்டும் உட்காரவும். இதே ஆம்பளை உட்கார பக்கம்லாம் பாரு பஸ்ல திருடர்கள் சாக்குறதை எச்சி துப்பாதே கரம் சிரம் நீட்டாக ஓத்தா வைத்த புரிஞ்சாங்க. ஆம்பளை கேன போயா வாழ்க்கையில நாங்க பார்த்து இன்னைக்கு நிறைய நினைச்சாத்தான் உனக்கு வாழ்க்கையில மோச்சம். இல்லைன்னா வாழ்க்கை வீச்சமாய் போயிடுறேன். இந்த வீச்சம் உண்ட எவ்வளவு சிவலப்பட்டு சிரமப்பட்டு இருக்கா. இல்ல நான் கேட்கிறேன் மாமா, ஒரு டிவியில கூட ஆம்பளை மதிக்கிறாங்க, டிவியில கூட கேவலப்படுத்துறாங்க. டெய்லி ஒவ்வொரு ஆம்பளை பொம்பளை குளிக்கிறோம்ல, தலைக்கு என்ன ஓட்டு குளிப்போம்? சாம்பு ஓட்டு குளிப்போம், இல்லன்னா சோப்பு ஓட்டு குளிப்போம். நான் கேட்கிறேன், எல்லா சாம்பு விளம்பரத்திலையும் எல்லா சோப்பு விளம்பரத்தையும் டிவில வாருங்க, பொம்பளை குளிக்கிற மாதிரியா தான் காட்டுவாங்க. ஏன் ஆம்பளை சோப்பே போட மாட்டோமாயா? ஏன் ஆம்பளை சாம்பே போட மாட்டோமா? இசுக்க மட்டும் தான் குளிக்குது. ஆம்பளைக்கு 2 விளம்பரம் கொடுக்குறாயா? ஒன்னு சட்டி விளம்பரம், ஒன்னு இச்சுக்காடு அரிப்பு மருந்து, புள்ள முண்டி அரிப்பு இருக்கிறாரு. இதுல வேற இந்த அம்மாவு சோப்பு விளம்பரத்துல வேற அவங்க ஆத்தா ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு மகளை வீதியில ஓட விடும். அச்சம்பிள்ளை அச்சம்பிள்ளை ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடு. அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டாங்க. ஓடத்தான் செய்வேன் போட்டு சித்திரம் போது. ராதாச்செல்வி ஆம்பளைகளை மிகவும் பாவப்பட்ட ஜென்மம் அப்படி நினைக்காத. ராணுவத்தில் அழிஞ்ச ஆளுகளோட ஆணவத்தில் அழிஞ்சா நிறைய பேர் இருக்கா. நாங்க பார்த்து உன வயிறு வீங்க வைக்கிறோம் நாங்கள் லூசு முட்டை வீங்க வைக்கிறோம். உன்னை கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள நீ போனா இந்த ஒரு முட்டு இந்த ஒரு மலடி அப்படின்ற வார்த்தைக்கு நீ ஆளாகிற கூடாது அப்படின்ற வார்த்தைக்காண்டுதே நாங்க 30 விட்டு உழைக்கிறோம். 10 மாசம் சுமக்கிறோம், 10 மாசம் வைக்கிறோம். ஏன் 3 மாசம் முண்டை 3 மாசம் இறக்கி விட்டு போ, 1 மாசம் பிரிக்கி விட்டு போ. உன்னால முடியாது முண்டை செம்ம. அப்புறம் என்ன பட்டுக்குது உனக்கு? நீ 10 மாசம் சுமக்கிறதுக்கு நான் 2 மாசம் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு திண்டு ஊற வைக்கிற முடியும். ஓட்ட காசு முண்டை நாங்க சத்த ஊற வச்சு உனக்கு கிளீனா பிள்ளை ஒப்படைக்கிறோமே. இதுல வேற பிள்ளை கருப்பா பிறந்தவரா தொங்க மாப்பு கருவா முண்டை தொங்க மாப்பு ஒண்ணுக்கு போயிட்டாரா சார்? அவ பேச்சுக்கு மூத்திரம் முட்டிருச்சு, ஏன் பேச்சுக்கு இறக்கிட்டு வந்துட்டாப்புல. நீ அடுத்த வருஷத்துக்கு எப்ப போறா? அறிவா பேசுனீங்க அப்படி இல்ல செல்வி, உங்க பேச்சு திறமை பிடிச்சிருக்கு. கோபப்படாதீங்க. நீங்க கோபப்பட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாமே வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது வந்தாலும் உன் வாயை வச்சு ஒழுக்கமா பேசுற இடத்தை காலி பண்ணு. நீ பேசுனா நாங்களும் பேசுவோம். ஆம்பளை சும்மா கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் நானும் செய்வேன்டா. இரு 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 என்ன செஞ்சாலும் செய்வேன். அப்படி நீ என்ன செஞ்சாலும் நானும் செய்வேன். அப்படியா? அப்போ உனக்கு என்ன செஞ்சாலும் செய்வேன்ற திறமை வந்துருச்சு. இல்ல இருக்குல்ல. அப்போ உள்ள இருக்கிற பருப்பு முதல்ல வெந்துருச்சாரு. என் பருப்பு வேணும் மத்த காமி வேணாமுங்க. அடுப்பு பிஞ்சு வயல ரொம்ப பேசாத ராமாசாமா. என்ன செஞ்சாலும் செய்வேன்ற நோக்கத்துக்கு மாடு வந்துருச்சு. சரி அப்புறம் என்ன விடாத? அப்ப விடலாமா? கப்ளிங் நல்லா இருக்க. அந்த ஆளு மண்ட சைஸுக்கு தான் இருக்கு. வேற நீ அதை பார்க்க பாத்தியா? போயிடாத 2 நாள் இழுக்க வச்சிருக்கா. 1 மணி நேரத்துல விக்கிட்டு உதஞ்சிருவேன். தங்கராஜ் பேச்சு நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம் சரியா? உன்கிட்ட எச்சரிக்கிறதே ஒண்ணே ஒண்ணுதான். மாசம் 30 நாள் என்னோட நாடகத்துக்கு வர,
அது தனிப்பட்ட விஷயம் சரிங்களா. மக்களை சிரிக்க வைக்கிறோம், அது பெரிய விஷயம். நம்மளாம் வானத்துல மிதக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி. அதுக்காண்டி நான் வந்தோன்னே ரொம்ப அசிங்கமா பேசுறது, ரொம்ப ஆபாசமா பேசுறது, இந்த கெட்ட கெட்ட வார்த்தை என்கிட்ட உச்சரிச்சு பேசுறது எனக்கு புரியல கூட பிடிக்காது. தாத்தா ஒரே அட்டி போண்டா வகழ்த்திக்கிட்டு மூக்கு தெரிச்சு போயிடும். சரி சொல்லி அவன்ட்டு ஓகே. எங்க கிட்டு மாமாவுக்கு நான் நம்பிராஜன் ஆள நல்லா நொட்டு 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 நல்லா நொட்டு நொட்டுனேன் உட்காரு. சோழ பருப்பா சிங்கிளா போட்டு விட்டு வேலை வேலை பாக்கணும்ல, அதனால என்ன பண்ணுவாலும் திறமை நம்பிக்கை இல்ல. பார்த்து பார்த்து அதுக்கான சும்மா வரக்கூடாதுல்ல. நம்ம காலி ஒரு சும்மா போக மாட்டேன் நான். பேச்சு பேச்சா இருந்தாலும் மண்டப்பூட வரும்போது கீச்சு கீச்சுமா கிளி என்னங்க கிளிய பார்க்கலாமா? பார்க்கலாம். அதனால மாடு இது ரேசு மாடா உழவு மாடு? உழவு மாடா தார் குச்சி என்கிட்ட தான் இருக்கு. உன் குச்சியை பத்திரமா வச்சுக்கோ. அப்படியா? என் குச்சிட்ட மட்டும் கூட விட்டு போதும், வேற குச்சிட்ட மட்டும் போயிடாத. எதுக்குடா? அதனால பாப்பா ஆடுனா ஆடுவியாமா? பாடுனா பாடுவியாமா? பாடுவேண்டா. நான் என்ன செஞ்சாலும் செய்வியா? என்ன செஞ்சாலும் செய்வேண்டா. அப்ப ரேட்டியாமா? ஓகேடா. இதோ செய்யறேம்மா. ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை சில்லா. ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை சில்லா. ஏ பத்து வீரல் தீக்குச்சி ஏ பட்டு மேனி சேர்ந்துச்சு. பத்து வீரல் தீக்குச்சி பட்டு மேனி சேர்ந்துச்சு. முத்து முட்டா எடுத்து போட்டு மேய்க்கு உண்டானையில் உண்டல் மூச்சு காத்து. ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை சில்லா. நல்லா குளுக்க வேண்டும். நீனே குளிக்கிட்டு நீனே வச்சுக்க. உடஞ்சு வச்சு நாட்ட ரசம் போட்ட இல்ல 4 பேரு நட்ட இல்ல. நாட்ட ரசம் போட்ட இல்ல 4 பேரு நட்ட இல்ல. மாத்தவனே சுப்பு சுப்பு என் புருஷன் விட்டு ஐச வாங்கி தப்பு தப்பு. எனக்கு நான் மயிலுக்கு நாட்ட ரசம் போட்டு நெஞ்சு வலிக்குதுங்க. மாடு கிடறி மாடு மாடு தகுறாளையா? அப்படியா? மியா மியா பூனைக்குட்டி நீ தெரிக்கும் பூனைக்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி சுத்தமா பூனைக்குட்டி. ஆறு என்ன மகளே? என்ன குஞ்சு புடி குஞ்சா இருக்கும் போல. உன்கிட்ட வந்து அது அதாவது இருக்க தனியா போடுவான். பட்டு போட்ட அம்மாளே பட்டு போட்ட அம்மாளே கண்ணால சீரிட்டா பின்னால அண்ணா பின்னாடி பள்ள மாறிட்டா. பட்டு போட்ட அம்மாளே பட்டு போட்ட அம்மாளே. அப்படியா? குத்தடி குத்தடி சைலக்கா குமிஞ்சு குத்தடி சைலக்கா. ஏ குத்தடி குத்தடி செய்யணக்கா. ஏ குத்தடி குத்தடி செய்யணக்கா குமிஞ்சு குத்தடி செய்யணக்கா. பந்தலிலே பாவக்கா பொங்குதடி லோலாக்கா.
முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே எடு விளக்கு மாத்தி இருக்காங்க சொல்லி கொடுத்து நக்குன்னு ஆடி கிறுக்க முண்டை ஆடி ஊழம் விளங்காத எத்த தள்ளி வார்த்தை பேசுறேன் ஒரு நாலு அதனால அப்படிப்பட்ட ஆளா பார்த்து புலந்துருவேன் புலந்து சீக்கிரத்துல நீ கரகம் தூக்கம் வராதடா தூக்கி விடுவானா கரகம் என் கரகம் சரி கிட்டவா தூக்குறேன் வேற மூத்திர வச்சு செத்துருவேன் மோசமானது அது கடவுளே ஆண்டவா 1000 கண்ணுடையாரே ஆத்தா மகேஸ்வரி இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா இந்த குடும்பங்கள் நல்லா வாழணும்னா ராதா செல்வி கரகத்தை தூக்க போறேன் 7 கரகத்தையும் தூக்கி கும்பாபிஷேகம் பண்ண போறேன் ஆமா இந்த கருடை ஓடி அந்த சத்யேந்திர குருக்கள் சொன்ன மாதிரி மாங்குகிலே பூங்குகிலே செய்தி ஒண்ணு கேளு நாளையிட தேடி வரும் நாளை என்ற நாளே மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று கேளு நாளையிட தேடி வரும் நாளை என்ற நாளு முத்து முத்து கண்ணாட நான் சுத்தி வந்து பின்னாட ஏ முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்த பின்னாலே ஆயவனே வேலவனே ஆயவனே வேலவனே தேடி வந்து தேடி ஆடுகிற தேடி வந்து
தண்ணி நீ குடிக்கவாத. தண்ணி முறையடிச்சு போச்சியா முடிச்சு அந்த ஆகத்தை தீக்கிறதுக்கு விளங்குமியா ராமாசாமா. இங்க வா மிஸ் ராமா செல்வி, நீனு நானும் பேசுற பேச்ச வச்சு ஊர் மக்கள் எல்லாம் நம்ம தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மைக்குமே ஊரறிய சொல்றேன், இங்க பேசுறதுனால யாரும் தப்பா நினைச்சிட வேணாம். உண்மைக்குமே இங்க நடனம் ஆடக்கூடிய ராதா செல்வி எனக்கு சொந்த சித்தி. சித்தின்னு நல்லா நட்டுவேன். சித்தின்ட்டேன் எல்லாம் சொல்லி முடிச்சு போடுவேன். சொல்லுங்கண்ணே. உறவு முறை இருக்குல்ல. ஆமா, பசிச்சா பால் கேட்பேன், நான் புட்டு புட்டுன்னு கொடுக்கணும். பீச்சு வத்து மாடு முண்டை போடி. சொல்லுங்கண்ணே. சித்தி சித்தியாக இருந்தாலும் இந்த சீனுக்கு அங்கிட்டு தான் நீ சித்தி. அப்பா நல்லா இருக்காப்பா. வெளியே சூப்பரா இருக்காருப்பா. வெளியே வந்துட்டோம்னா நீனும் நானும் புருஷன் படுத்த மாதிரி ஆக்டிங் தானே. உள்ள போகும்போது சித்தியா, வெளியில வந்தோன்னா பொண்டாட்டியா கட்டிக்கிட்டு பெரட்டுவேன். இதே வந்து கிட்டு பார்த்துக்கிட்டு நொட்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன். நல்லா புஞ்சையில வெய்யும் இரு. அதனால என் ஆசையை நெஞ்சார்ந்து உங்களுக்கு அருமையான காதல். உங்க காதல் எடுத்து சொல்லுங்க பாப்போம். பிடிக்கவா சொல்லவா? சொல்லுங்களே. ஒரு விஷயம் ராதா செல்வி, மாமா பிடிக்கணும்னு சொன்னா உனக்கு குட்டியை தெரிவிக்க சொல்ல. அன்பே ராதா செல்வி, 6 உயிர் இருந்த என் கண்மணியே காதல் எடுத்து இதோ ராதா செல்வி உனக்காண்டியே ஆசை எடுத்து ஓதுறேன். பிடிச்சா ஏத்துக்க, நீ பிடிக்கனாலும் ஏத்துக்க. உனக்கு தலையெழுத்து நான் 6 வரைக்கும். ஓகே, நாளைக்கு கொங்க வட்டிக்கு தரணி வருது பாத்துக்கலாம். அப்படிலாம் இல்லம்மா, மனசுக்கு எது இருந்தாலும் உண்மையா செஞ்சுட்டு போயிருந்தேன். நான் அது இதெல்லாம் செய்ய மாட்டேன், புரியுதா? இதனுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா, வண்ணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, பணத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, சுகந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த கொடி ஆடுது நெஞ்சம் ஆசையில் ஏறுது கொஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, மாணவிகளை பற்றி தலைவரில்லை, பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. தோட்டத்தில் என்னென்று சுற்றுவதில்லை, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் முப்பத்தை தட்டுவதில்லை, சிரிக்கின்ற சிரிப்பிற்கு கவிதை சொல்லி கோடு, நடக்கின்ற அளவுக்கு நடக்க சொல்லி கோடு, கண்ணத்தில் கண்ணத்தில் நீதை உறக்குது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் நீங்கள் அடிக்கிறது, காதலை கட்டி வைக்க தட்டு சரியில்லை, காணதில் அணைப்பட்டு மழைகள் இல்லை, பணத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. பெண்ணை வெக்கத்தை தூரத்தில் போக சொல்லி கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லி மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க சொல்லி கோடு, சிரிக்கின்ற அளவுக்கு கவிதை கற்றுக்கோடு, என்னவோ என்னவோ மனசு துடிக்குது, அம்மம்மா அம்மம்மா இதயம் பறக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, காதல் அணைப்பட்டு மயங்குவதில்லை, வானத்து நீலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த குழி பாடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது கொஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, காணதில் அணை கட்டு மயங்குவதில்லை, பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. அதை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. என் காதல் சொல்லலாம்னு இருக்கேன். புல்லாத்தி ஏத்துக்கணே, ஃபுல்லாமே குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஏத்துங்கண்ணே. ஒண்ணுமே சத்தம் கேட்கவே இல்லைங்க. எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாமே குறைஞ்சிருச்சு, கெட்டி மிருதம் எல்லாமே குறைஞ்சிருச்சு.
ஹலோ ஹலோ உங்களை பக்கம் என் காலம் வந்துருச்சு என் காதல சொல்லவா போதும் எப்படி நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீதே இந்த நாளில் பாடுகிறேன் உன் மௌனத்திலாகிய பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ காலையில் வருவது மாலையில் வருவது நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு இது உனக்கே சொல்ல நிலா நிலமே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு கேட்கும் கேள்வியது நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு ஒவ்வொரு இரவில் தேடுகிறேன் நீ தேடுகிற நாளில் வாழ்கிறேன் உன் மௌனத்தினாகிய பாட்டு நான் மழகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவது காலையில் மறைவது நிலவே நிலவே சரிகம பதனி பாடு